முள்ளடா எப்பா நான் வாய் விட்டதும் போதும் வாங்கி கட்டினதும் போதும் என் வாழ்க்கையே இருக்குது. இன்னைக்கு ஒரு சின்ன கதை தான், டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நாசிக் ஸ்பெஷலுக்கு அப்புறம் எபிசோட் 64 வீடியோ பார்க்கணுங்களா? உங்க வீட்டு பிள்ளையா நடிச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. அது என்னமோ தெரியல, கடந்த ஒரு வாரமா நானே அலாரம் வைக்காம 6 மணிக்கு எந்திரிச்சிடறேன். வழக்கமா 6:30 எந்திரிச்சு 7 மணிக்கு போவேன். இப்போ 6 மணிக்கு எந்திரிச்சா 6:30 ரன்னிங் போற, வெயில் தெரிய மாட்டேங்குது. அதுவும் அந்த சன்ரைஸ் எல்லாமே அருமையா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம ரெக்கவர் ரன் நேற்று மாங்கு இருக்கு, இன்னைக்கு ரெஸ்ட் ரன் தான் ரெக்கவர் ரன். ப்ரோ ரெஸ்ட்னா ரெஸ்ட் தானே போல இருக்குன்னா, ரெஸ்ட்னா ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அந்த ரெக்கவர் ரன் பொறுமையா விட்டு அருமையா வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தாலுமே துளி கூட வெஸ்ட் பண்ணாம அப்படியே ஜிம்முக்கு சுட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் லெக் டே தான் போலான்னு இருந்தேன். ஆனா புஷ் டேக்கு மாத்திட்டேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு ஸ்பீட் ரன், நாளைக்கு கண்ட மணிக்கு ஓடி கண்ட மணிக்கு ஆயிரும். இன்னும் வேற 5 நாள் தான் இருக்கு பெங்களூருக்கு. அமைதியா போயிட்டு அமைதியா வரணும், இல்லாட்டி பாடி கண்டமாயிரும். அப்படியே அதனால இதுல இருந்து போட்டு உட்காந்துட்டேன். ஐயோ சரியான டயர்டு. அப்படியே ஜிம்ல இருந்து சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வரப்ப 11 மணி. சரி ஓகே, மதியம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். அந்த சாப்பாடு ரெடி ஆச்சு. அதை போட்டு ஒரு பிடிச்சாச்சு. எங்க அப்புறம் புதைச்சதுன்னு தேடாதீங்க, புதைச்சது அடுத்து வருது. அது வரைக்கும் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் தான். அதை முடிச்சோன்னு ஒன் பீஸோட மாங்கா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அருமையா இருந்துச்சு. கதை சூடு பிடிச்சிருக்கு. ஒன் பீஸ் பார்க்காம இருந்தா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே சரியான வாசனை. என்னடான்னு போய் பார்த்தா எங்க அக்கா குக்கர் மீன் பண்ணிட்டு இருக்கு. அருமையா இருந்துச்சு வாசனையே. அப்படியே சைஸா 4 மீன் எடுத்துட்டு வந்து ஓரம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாலும் பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, போட்டு மண்டை காயுது. அப்படியே அந்த எப்படியே வீடியோ எடிட் பண்ணி முடிச்சு அப்லோடும் பண்ணியாச்சு. ஐ எம் ஹாப்பி. அப்படியே இரவு உணவு ரெடி ஆச்சுன்னு மாதாஜி கூப்பிட்டாங்க. அதை போய் ஒரு பிடிச்சிட்டு அதோட நாள் முடிஞ்சு. இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் இருந்து நான் சொல்றதை கேட்டு போங்க. நாளைக்கு 23ஆம் தேதி எலெக்ஷன். ஸோ எல்லாரும் போய் கண்டிப்பா ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம மட்டும் இருந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு போறோன்னு பார்த்து போடுங்க. ஏன்னா நீங்க போற ஒவ்வொரு ஓட்டும் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க தொகுதியை முடிவு பண்ணிருக்கு. பொதுவாக நான் கருத்து சொல்ல மாட்டேன், ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம பண்ணிருக்கேன் நண்பர்களே. ஸோ மறக்காம போய் ஓட்டு போடுங்க. ஏதாச்சும் செய்ய முயற்சி நண்பர்களே.